ராமபுரம் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். மிகுந்த சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்தது. வந்தோடனே அந்த அம்மா சொன்னாங்க, எல்லாமே உங்களுக்கு தாம்மா, நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு அவ்வளோ அழகா சொல்றாங்க. நாங்களும் உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு தாம்மா வந்திருக்கிறோம். ஏன்னா நான் இங்க வரும்பொழுதெல்லாம் ஒரே விஷயம் தான் பாக்குறேன், தண்ணி இல்ல தண்ணி இல்ல தண்ணி இல்ல, பெருசா கேட்கல. ஆமா, எல்லாருக்கும் தண்ணி பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு நாளைக்கு இல்ல, எல்லாருக்கும் தங்கு தடையில்லாம குழால தண்ணி வரணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. 2 குடம் தண்ணிக்காக நாங்க எவ்வளவு தூரம் போறோம், 2 நாள் காத்துட்டு இருக்கோம். 2 குடம் தண்ணினா எவ்வளவு வெக்கக்கேடு. இந்த காலத்துல போய் எப்ப சுதந்திரம் வாங்கணும், இன்னும் தண்ணி இல்லைன்னு உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அப்படின்னா இந்த மாவட்டத்துக்கு ஏதாவது செய்திருக்கிறாங்கன்னா எதுவுமே செய்யல. தர்மபுரி மாவட்டத்தை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. ஓட்டு வாங்கும் போது மட்டும்தான் வருவாங்க, வேற எதுக்கும் வரப்போறது இல்ல. ஆனா இந்த தேர்தல்ல நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, கடந்த 5 வருஷமா தண்ணீருக்கான எந்த ஒரு நல்ல திட்டத்தையோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த பகுதியில செய்யவே இல்லை. வாக்குறுதிகள் நிறைய கொடுத்தாங்க, இந்த திட்டத்தை நிறைவேற்றோம், அந்த திட்டத்தை நாங்க நிறைவேற்றி கொடுக்கிறோம், எந்த வாக்குறுதியுமே அவங்க அதை பூர்த்தி செய்யல. அதனால உங்களுக்காக பாடுபடக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில உள்ள நாங்க அத்தனை தோழமை கட்சிகள்லாம் இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி தண்ணீர் பிரச்சனைக்காக எத்தனையோ போராட்டங்களை தருமபுரி மாவட்டத்துல நடத்தி விட்டது. அப்படிதான் கொஞ்சம் தண்ணி வந்திருக்குது. இப்பயும் அந்த தண்ணியை அவங்க கொடுக்க நிறுத்திட்டாங்க. அதனால இதெல்லாம் முழுமையாக அந்த தண்ணீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் வர வேண்டும். அப்படி விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் அது நம்முடைய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவங்கதான் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து ஏரி எல்லாம் மராமத்து பண்ணி, அந்த குடிமராமத்து சொல்லுவாங்கல்ல, தூர்வாரி எல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா கடந்த 5 வருஷமா அதை கூட அவங்க செய்யல. அதனால நீங்க இந்த தேர்தல்ல இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மாம்பழ சின்னத்துக்கும் வாக்களிச்சீங்கன்னா மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு இந்த தண்ணீர் பிரச்சனையை நம்ம கண்டிப்பா அவங்க தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கறாங்க. தேர்தல் முடிஞ்சவனே 10,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குல உங்க பேங்க்ல வரும். மகளிருக்கு 2,000 ரூபாய் மாசம் மாசம் உதவி, அதாவது உதவித்தொகை கிடைக்கும். ரேஷன் கடையில அரிசி கூட பருப்பும் எண்ணெயும் இலவசமா கொடுக்கப்படும். கல்வி கடன் தள்ளுபடி, பயிர் கடன் தள்ளுபடி என்று சொல்லி இருக்கிறாங்க. ஃப்ரிட்ஜ், கேஸ் சிலிண்டர், அதே போல படிக்கிற பசங்களுக்கு இந்த மடிக்கணினி திட்டம் எல்லாம் மறுபடியும் உயிர் கொடுக்கப்பட்டு எல்லாம் நல்லா கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 150 நாள் வேலை வேணுமா வேண்டாமா? வேணும் தானே. நீ இப்ப ஏற்கனவே 10 நாள் வேலை கிடைக்குதா? அதுவே சம்பளமும் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப என்ன யோசனை? அதேதான், எல்லாரும் ஒரே ஒரு வேலையும் கொடுக்கல, சம்பளமும் கொடுக்கல. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியில? உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப வருவாங்க எலெக்ஷன் கிட்ட இன்னும் ஏமாத்துறதுக்கு. ஆமாமா, நீங்க எல்லாம் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்க, உங்க குடும்பத்துல ஒரு ஓட்டாவது மாத்தி எங்களுக்கு போடுங்க, எங்களுக்கு பரிதாபப்பட்டு எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க பரிதாபப்பட்டு ஏமாந்துட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு என்ன ஆயிடும்? 100 நாள் வேலை திட்டம் இல்ல, 10 நாள் வேலை கூட கிடைக்காது. அதனால யோசிச்சுக்கோங்க. இந்த முறை எல்லாரும் குடும்பத்துல ஒரு ஓட்டு கூட செதறாம மாம்பழத்துக்கு நீங்க போட்டீங்கன்னா தான் நம்மளுடைய மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் மறுபடியும் முதலமைச்சரா உட்காருவாரு. அப்ப 150 நாள் வேலை, இந்த ஏரி வேலையை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே சமயம் நான் சொன்னேன் இல்லையா, 10,000 ரூபாய் 2,000 ரூபாய் அந்த மாதிரி மகளிருக்கான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தலாம். பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி அவர்கள் கிராமப்புற மக்களுக்காக நிறைய செஞ்சிருக்காரு. அதுல ஒண்ணுதான் 108 ஆம்புலன்ஸ். 108 ஆம்புலன்ஸ் வருதா? கிராமத்துக்கு வருதா? ரோடு இல்லைனாலும் வரும், பன் ரோடா இருந்தாலும் வரும். நீங்க கூப்பிட்டாலும் வரும், அவங்க கூப்பிட்டாலும் வரும், யார் கூப்பிட்டாலும் வரும். எதுக்கு வரும்? உங்களுடைய அவசரத்துக்கு. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, பிரசவ வலி இல்ல அடிபட்டுடுச்சு, யாருமே ஊர்ல இல்ல, உங்களை கூட்டி போகிறதுக்குன்னா 108க்கு போன் பண்ணா உடனே ஆம்புலன்ஸ் மருத்துவ கல்லூரிக்கு போகுது. தர்மபுரி மருத்துவ கல்லூரி நம்ம போன்ற கிராமப்புற மக்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான். அந்த மருத்துவ கல்லூரியில எப்பேற்பட்ட டாக்டர்ஸ் எல்லாம் உட்காந்து இலவசமாக உங்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கறாங்க. இதற்கு காரணம் இதை கொண்டு வந்தவர். எத்தனையோ ஊர்ல தமிழ்நாட்டுல மருத்துவ கல்லூரியில கிடையாது. பெரிய பெரிய ஊர்லயே மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கிடையாது. ஆனா தர்மபுரியில கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி உங்களுக்காக தான். அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐமேக்ஸ் லைட்டு கூட அவங்கதான் வெளிச்சமா. ஏன் வெளிச்சம் லைட் வேணும்? பயம் இல்லாம நடந்து போனால, இல்லைன்னா யார் வராங்களோ, எந்த குழந்தை இழுத்துன்னு போறாங்களோ எதுவுமே தெரியாது.
அதனாலதான் ஐமேக்ஸ் லைட்லாம் இந்த பகுதியில கொடுக்கறது. இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை கொடுக்க, இன்னும் நல்ல திட்டங்களை கொடுக்கறதுக்கும், பசங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கும், தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கும், மது போதைய ஒழிச்சு தமிழ்நாட்டை நல்ல முன்னேற்ற பாதையில எடுத்து செல்ல வேண்டும். மகளிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அவங்க முன்னேற்றத்துக்கு பாடுபட வேண்டும் என்பதற்காக மருத்துவர் அன்புமணி, பாட்டாளி மக்கள் கட்சி, மாம்பழ சின்னம் எல்லாரும் சேர்ந்து கூட்டணி கட்சியில எல்லா தலைவர்களும் இருக்கிறாங்க. நாங்க எல்லாம் ஒன்றாக உழைப்போம். எடப்பாடியார் அண்ணனின் ஆட்சி வர வேண்டும். அப்படி வந்ததுன்னா நம்ம டெல்லியிலயும் பேசி 1000 கோடியோ எத்தனை கோடினாலும் கொண்டு வந்து தண்ணீரை கொண்டு வந்துடலாம். நம்ம எடப்பாடியார் அண்ணங்கிட்டயும் தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வரலாம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாம் எங்களுக்கு மாம்பழச்சனத்துக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா. நன்றிமா. மறக்காதீங்கம்மா. காலையில 7 மணி 8 மணிக்கெல்லாம் போய் ஓட்டு போட்டுருங்க. பொறுமையா சமைச்சு போறதுக்குள்ள உங்க ஓட்டை யாரா போட்டுற போறாங்க.